கல்யாணத்துக்கு முன்னாடியே வளகாப்பு நடத்திய பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? இங்க பாதி பேர் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தான் தாலியே கட்டியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே அமலாபால். ஏஎல் விஜயும் அமலாபாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட லைஃப் ஆரம்பத்துல நல்லா தான் இருந்திருக்கு. ஆனா அமலாபாலோட சில வேலைகள் ஏஎல் விஜய்க்கு சுத்தமா பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா அமலாபாலுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதாவது ஏஎல் விஜய் இதை ஸ்டாப் பண்ணுன்னு எவ்வளவோ சொல்லியும் அமலாபால் சுத்தமா கேட்கல. அதை தள்ளி அமலாபாலோட பெர்சனல் லைஃப்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு. இதனால ரெண்டு பேரும் அபிஷியலா டைவர்ஸ் வாங்கி கிட்ட பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அமலாபால் ரொம்ப வருஷமா அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அமலாபாலுக்கு இரண்டாவதா கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அது எப்படி 6 மாசத்துல குழந்தை பிறக்கும்னு கேட்காதீங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருந்தாங்க. அதனாலதான் அவசரமா அமலாபால் இரண்டாவது கல்யாணத்தையே முடிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எமி ஜாக்சன். ஏஎல் விஜய் இயக்கத்துல வெளியான மதராசப்பட்டினம் படத்துல இவங்க நடிச்சதின் மூலமா வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்களோட மனசுல நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய நடிகையா மாறி இருக்கலாம். ஆனா இவங்க பெர்சனல் லைஃப்ல எக்கச்சக்க தப்புகள் பண்ணிருக்காங்க. அதுவும் இவங்க பண்ண பெரிய தப்பு அப்படின்னா இவங்களோட அழகு மாத்துறதுக்காக இவங்க சில சிகிச்சைகள் பண்ணிருக்காங்க. அதனால முன்னாடி இருந்த எமி ஜாக்சன் இப்போ எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அப்படியே ஈக்கள் மாதிரி இருக்காங்க, மூஞ்செல்லாம் ஒட்டி போய். அதனாலேயே எமி ஜாக்சனை பாக்குறதுக்கு கூட இப்ப நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனாலேயே இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் கிடைக்காம 2019 ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்தாங்க. என்னடா சொல்றீங்க, எமி ஜாக்சனுக்கு ஆண் குழந்தை இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இவர் தான் ஜார்ஜ், இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவர் கூட தான் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கேனே அவங்க அறிவிச்சாங்க. லிஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போறது இலியானா. விஜயோட நண்பன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்ல செம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பாலிவுட்ல இவங்க நிறைய படங்கள் நடிச்சு ஒரு நல்ல மார்க்கெட் இவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் நண்பன் படத்துல இவங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வாலண்டியரா கூட்டிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு 2023 ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இலியானாக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. 2023 இவங்க அறிவிக்கும் போது குழந்தை மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லவே இல்ல. ரீசெண்டா தான் அவங்களோட ஹஸ்பண்ட் பேரே அவங்க சொல்லிருக்காங்க. அவரோட பேரு மைக்கேல் டோலன். மைக்கேல் டோலனும் இலியானாவும் எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, எப்ப குழந்தை பிறந்துச்சு எதையுமே சொல்லல. 2023 ஆண்டு இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க யார கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு இலியானா கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அதுக்கப்புறமா 2024 பிரஷர் எதுவுமே தாங்க முடியாம தான் இந்த இவர் பேர் தான் மைக்கேல் டோலன், இவர் தான் இதுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆலியா பட். பாலிவுட் நடிகையான ஆலியா பட் ரம்பீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலே ஆலியா பட்டுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. பாலிவுட்டை தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலையும் இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க ஏப்ரல் மாசத்துல தான் ரம்பீர் கபூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நவம்பர் மாசமே இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதன் மூலமா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆலியா பட் கர்ப்பமா இருந்தது உறுதியா இருக்கு. ரம்பீர் கபூர் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகாதனால அங்கிருந்து பிரேக்கப் ஆயிட்டு அப்படியே தனியா தான் இருந்திருக்காரு. பட் பிரம்மாஸ்திரா படத்துல ஆலியா பட்டோ ரம்பீர் கபூரும் சேர்ந்து ஒன்னா நடிச்சாங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெண்டு பேரும் அப்பதான் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே லவ் ஆகி அதுக்கப்புறமா இவங்களே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீதேவி. ஆரம்பத்துல ஸ்ரீதேவியும் கமலும் லவ் பண்ணிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதுவும் கமலுக்கு இப்ப கூட ஸ்ரீதேவி பேரை சொன்னா அழுக வரும். அந்த அளவுக்கு ஸ்ரீதேவியை கமலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீதேவி பெருசா தமிழ் பக்கம் தலையே காட்டல. அதுக்கப்புறமா தான் பாலிவுட்டோட பிரபல ப்ரொடியூசரான போனி கபூரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா போனி கபூருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிச்சு. சோ அவருக்கு ஸ்ரீதேவி இரண்டாவது மனைவி தான். ஸ்ரீதேவிக்கு இவ்வளவு பெரிய கிரேஸ் உண்டு, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க போய் இன்னொருத்தங்களுக்கு இரண்டாவது மனைவி ஆவாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.